ஹாய்! இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல பருப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ற பரா ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப்பு கடலை பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் தண்ணியில போட்டு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், பருப்புக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அப்புறமா 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து புறமா வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு கிளறிடலாம். அடுப்பு பற்ற விட்டு கடாய் வச்சுக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி ரேஷியோவில் ஊற்றிக்கலாம் தண்ணி. இதில் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை அப்படியே நல்லா திளைக்க விடலாம். தண்ணி நல்லா திளைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை இந்த மாதிரி கொட்டி கலந்துக்கோங்க. தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி 1-2 கலந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே 5 minutes வச்சுருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி இடுறதுக்கு கல் எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச மாவில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கையில் தண்ணி தொட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு சூடாக இருக்கும், ஸோ தண்ணி தொட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு பெரிய உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி இடுற மாதிரியே இட்டுக்கலாம். அரிசி மாவுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இடணும். குழவிலேயே எண்ணெய் தடவிக்கோங்க. இட்டுட்டு ஒரு டம்ளரை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஷேப்புக்காக தான் நம்ம டம்ளரை வச்சு பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து கையிலேயே டேப் பண்ணி கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு ஓரங்களில் லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் எடுத்து நான் வைக்கிற மாதிரி ஒரு ஓரமாக வச்சு அப்படியே மூடிட்டேன். நம்ம ஃபரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூடிக்கோங்க. இப்போ பசங்க ஆனுவல் லீவில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இட்லி தட்டில் வச்சு 10 to 15 minutes வேக விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபரா ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இம்லி சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.